ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வருண்குமாரின் அவதூறு வழக்கின் விசாரணையை ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது திருச்சி நீதிமன்றம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண்குமார் இணைந்திருக்கிறார். அருண்குமார், சீமான் மற்றும் காவல்துறை அதிகாரி வருண்குமாருக்கு எதிரான இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன, பின்னணி என்ன, நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், கடந்த ஆண்டு அதாவது வருண்குமார் அவர்கள் திருச்சியினுடைய எஸ்பியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து வருண்குமாரை பற்றி அவதூறான செய்திகள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரப்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே ஒரு கருத்து யுத்தம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கான ஒரு கருத்து யுத்தமானது தொடர்ந்து நிலவி கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து இவர்களும் அவர்களும் வாக்குவாதமானது சமூக வலைதளத்தின் மூலமாக ஏற்பட்டது. இவரும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புவது, அவர்கள் தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புவது என தொடர்ந்து ஒரு போர்க்களம் போல காட்சியளித்ததாகவே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வருண்குமார் அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னுடைய குடும்பத்தின் மீது தொடர்ந்து தன் மட்டும் இல்லாமல் தன் மனைவி மற்றும் தன்னுடைய குழந்தைகள் மீதும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக கூறி திருச்சி நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து வாய்தாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் மாறி மாறி இருவரும் அவர்கள் தரப்பு வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சீமான் அவர்கள் கடந்த சில மாதங்களாக ஆஜராகாத ஒரு சூழலும் இருந்தது. அதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்பட்டன. அதன் பிறகு வருண்குமாருடைய வழக்கறிஞர் அவர்களும் தொடர்ந்து அவர் பிடிவாரன் பிறப்பிக்கும் அளவிற்கான நீதிபதியும் கடுமையான வார்த்தைகளுக்கு பிறகு சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஆஜராகினார். அதன் பிறகு தொடர்ந்து வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலை நாம் தமிழ் கட்சியில சீமான் தரப்பு ஒரு வழக்கானது மேலும் செய்திருந்தார்கள். இது தேவையற்ற ஒரு வழக்கு, இது உதாசீனப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த வழக்கினானது தற்போது முன்வந்தது. இதன் அடிப்படையில் அதற்காக என்ன உகந்தது அல்ல என தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது அதற்கு உகந்தது என கூறி நீதிபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள். மேலும் இந்த வழக்கிற்கான தரப்பு திரும்ப 7/7/2025 அன்று ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார்.